ஒரு நாளைக்கு ஒரு கோட்டரோட விலை 100 ரூபா, 30 நாளைக்கு 3000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபா. அப்ப ஆயில் முழுக்க கணக்கு போட்டுப்பாரு. நம்ம நாசமா போறதுக்கு நாம தான் காரணம். குடின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து எவனும் ஊத்துறது இல்ல. பொறுத்தது வரைக்கும் போகுதுண்ணே. விஷத்தை வாங்கி என் பிள்ளைங்களை கொடுத்து நானும் செத்து போயிடுறேன்ப்பா. இங்க பாருங்கக்கா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற பழமொழியை முதல்ல தூக்கி தூர போடுங்க. இதை ஒன்று வச்சுக்கிட்டு தானக்கா இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க அவங்க. இங்க பாருங்க, குடிகாரங்களே இல்லாத கிராமம் நம்ம ஊரை உங்களால் மட்டும்தான் மாற்றி காட்ட முடியும். ஆம்பளைங்களுக்கு குடினாலே உயிர் பயம் வரணும். அந்த உயிர் பயத்தை உங்களால மட்டும்தான் உண்டாக்க முடியும். கனவு காணாத ஆசை அடக்கணும் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போன வாய் பேச்சை கேட்டு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் குந்துறத கூட குடிசை இல்லாம இன்னமும் நம்ம மனு போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வாழ்ந்ததுனாலதான் நம்ம வாழ்க்கை எவனோ வாழ்ந்து போயிட்டு இருக்கான். மாறணும், மாத்தி காட்டணும். இது எங்கள் நாடு, இது எங்கள் நிலம், எம் மக்கள். விடியலை நோக்கி பயணம் செய்வோம். ஒன்று சேர்வோம், ஒன்று சேர்வோம். சாராயத்துக்கு எதிராக ஒன்று சேர்வோம். குடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம். சாராயத்தை இனி குடிக்க மாட்டோம். காதலும் வேதமும் கைகோர்க்கும் நேரம் நேரம், சாதியும் சடங்கும் சறுக்கும் காலம் காலம், வள்ளியும் முருகனும் நமக்கினி தெய்வம் தெய்வம். இதுவே என்றும் காதலின் குணம். அண்ணா அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கான். அதனால பின்றாளாம். சம்பாலா பேய் பிடிச்சாலா பர்ஃபார்மன்ஸ்ல பின்றா. ஆனா நம்பாத்து மாமி பேய் பிடிக்காமலே பர்ஃபார்மன்ஸ்ல பின்றாளே. அண்ணா நேக்கு ஒரு டவுட். என்ன? நோக்கு எப்பாவது பேய் பிடிச்சிருக்கா? இல்ல. ஓ, அப்ப அந்த மந்திரம் மாந்திரிகம் பில்லி சூனியம் எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஓ, நன்னா இருக்குண்ணா. ஏய், என்னடா இது சத்தம் வருது? ஒரே இருட்டா இருக்கு. நேக்கு ஒண்ணு தெரியாதுண்ணா. இங்க இந்த டியூப்லைட் என்னாச்சு? அதாட்டே போட்டானா? டியூப்லைட்டை யார் திருடினாலும் அவளை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓ, மூலஸ்தானத்துல இருக்கிற சிலைய ஆட்டைய போடுறா. 10 ரூபா பல்புக்கு பஞ்சாய வைக்கணுன்றேல. நம்ம ஊர் போலீஸ்கார மாதிரியே இருக்கேன்னா. வாழ சுருட்டு பேசாம வா. ஓபன் பண்ணா பிடிக்காதே. அப்பாடா. என்ன அது பெருசா பாரு, எவ்வளவு ஜாலியா போன்ல பேசி போறாருன்னு. இப்பெல்லாம் வாலி பசங்களை விட இந்த பெருசுகள் தான் அதிகமா சாப்பா பண்ணுது. இந்த மாதிரி பெருசுகனாலதான் ரீசார்ஜோட கல்லாப்பட்டி திருப்பதி உண்டியல் மாதிரி நிறைஞ்சு கிடக்குது. ஏய், இவன் இந்த வெத்தலையே இந்த தடவை தடதானே அவன் பொண்டாட்டி பகுதியை எப்படிலாம் தடவி இருப்பான். அது ஏன் விநாயகர் கேக்குற? அந்த மாதிரி விஷயத்துல மன்மதனே என்கிட்ட தோத்து போடுவானா பாத்தீங்க. உங்களைய நல்லா ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வா, சொல்லி தர. அட சண்டால பாவியா, நீ ஒரு மனுஷனா? நீ இந்த பாடத்தை இப்ப சொல்லி தர. 25 வருஷத்துக்கு முன்னால சொல்லி தந்தா என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாளா? என்னக்கா இன்னும் பஸ்ஸே வரல? மணி 10 ஆச்சு. இன்னைக்கு பொழப்பு அவ்வளவுதான். ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் 4 காசு கிடைக்குதுன்னு கொளுத்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா
அப்புறம் நம்ம விவசாயத்தை யாருப்பா பாக்குறது? நாம தான் பார்க்கணும். இல்லையா நான் சொல்லுங்கய்யா, அவங்க சொல்றாங்கய்யா. அவங்களா? நம்ம வேலைக்கு வர்றவளுங்க. வயிற்று கஞ்சிக்கு நம்மளே காத்து கிடந்தவெல்லாம் இப்போ வழிமாறி போயிட்டானுங்கப்பா. தம்பி, இன்னைக்கு மினி பஸ் வராதுடா. இன்னைக்கு கூலி வேலைக்கு யாரும் போயிருக்க மாட்டானுவ. என்ன, அங்கதான் மாதவன் யாருன்னு காட்ட போறேன். டிரைவருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருண்டி. அட, அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்டி. திலீபா, நம்ம ஊர் ஜனங்களாம் ரொம்ப நேரமா மினி பஸ் வராம காத்து கிடக்காங்களா? அக்கா வாங்க வாங்க வாங்க, நாங்க சீக்கிரம் வரோம். வண்டி வந்து பாருங்க. ஆஹா, வெடி வைக்கிறவன் வரான். இவனுக்கு அவன் தான் லாய்க்கு. பார்த்து கவனிங்கப்பா. இந்த பருப்பு ஒன்றும் வேகாது. மினி பஸ் நிறுத்திட்டா விவசாய கூலிகளுக்கு வேற வழியா இல்லையா? புத்திய மாத்திக்க பாருங்க, இல்ல பங்கப்பட்டு போயிருவீங்க. எதிரிங்க வேற எங்கேயுமே இல்ல, கூட பிறந்தவனேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணுவேன்? தம்பியால அவனை என்னைக்கா தூக்கி இருப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கூலியை இப்பவும் கொடுத்தீங்கன்னா எவன் வருவான் வேலைக்கு? உங்களை மாதிரி பெரும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், காஞ்சாலும் மழை பெஞ்சாலும் விவசாய கடன் தள்ளுபடி, மானியத்துல விதை உரம், கடனுக்கு வண்டி மாடு மோட்டார் வாகனம், இதெல்லாம் உங்களுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குது. ஏன் அவங்களும் இலவச வேட்டி சேலை, மிக்சி கிரைண்டர், டிவி அது இதுன்னு வாங்குறாங்கல்ல? இதெல்லாம் நீங்களும் தான் வரிசையில் வாங்குறீங்க. விவசாயம் பார்க்க ஆள் இல்லைன்னா ஓ நிலத்துல நீ இறங்கி வேலை செய், அப்ப தெரியும் கூலிக்காரனுடைய அருமை என்னன்னு. காலையில 7 மணிக்கு ஒரு பொம்பளை கொளுத்து வேலைக்கு போனா 9 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறா. 11 மணிக்கு ஒரு டீ, 1 மணிக்கு சாப்பாடு, மறுபடியும் 2:30க்கு வேலையை ஆரம்பிச்சா 4:30க்கு ஒரு டீ, 5 மணிக்கு வேலையை முடிச்சிட்டு கையில 300 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. அவ யாருக்கும் எஜமானும் இல்ல, யாருக்கும் அடிமையும் இல்ல. என் புள்ள உலகத்தை பத்தி பேசுது, புள்ளையா வந்து நின்று பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அப்பனுக்கு எதிரவே வந்து நின்று பேசுற பாரு, அதுதான் பிடிக்கல. சேத்துல வேலை செய்யற பொம்பளை அவசரத்துக்கு மூத்திரம் போக கூட நேரம் கொடுக்காத நெஞ்சில ஈரம் இல்லாத மனுஷங்கயா நீங்க. குனிஞ்சபடியே மூத்திரம் விட்ட கதையெல்லாம் ஏராளம். பசியில பால் கழுத குழந்தைக்கு பால் கொடுக்க கூட அனுமதிக்காத கரார் விவசாயி தானையா நீங்கெல்லாம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாத பாவத்தை சேர்த்து வச்சிருக்க நீங்க கூட்டம் போட்டு பேசுறீங்களா? டேய், மேடையில் பேசலாம், எங்க பேசிட்டு இருக்க? போடா. உங்க பையன் உங்களுக்கே எதிரா இருக்கான். ஊருக்குள்ள நம்ம என்ன பெருசா பண்ணி கிச்சிட முடியும்? இது விஞ்ஞான உலகம், உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் மாறும், உங்களையும் மாத்தும். என் வயசு வரும்போது பக்கத்துல யாருமே இல்லாம இருப்ப பாரு, அப்ப தெரியும்டா உலகம்.